ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மிருத்திகர்ஷி புதுசாக நம்ம நட்டிருக்க ஒரு பலாமரம், அதாவது ஒட்டு பிலாமரம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். குளுத்தர வாவுவலி திடல்லேருந்து வாங்கி வச்ச பிலாமரம். அது இப்போது காய்ச்சிருக்கு. அது ஆக்சுவலாக ஒட்டு பிலாவு கிடையாது, ஆனால் வறுக்க சக்கை. நம்ம மிருத்தி மேலே ஏறி அந்த சக்கையை இப்போ பறிக்க போகிறா. மரம் ஏறி பயிற்சி இல்லை, இருந்தாலும் நான் தான் ஏறி பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க. பாருங்கள் எப்படி பிலாவ் ஏற தெரியாமல் ஏறுற பாருங்கள். விழுந்தா என்ன செய்கிறது அப்படின்னு நான் கீழே நின்றுட்டுருக்கேன் வெயிட் பண்ணி. அது மட்டும் இல்லை, நம்ம மிருத்தி மட்டும் இல்லை, கீழே நம்ம ஹர்ஷி வேறு வெயிட்டிங்கில் இருக்கா. நானும் ஏறுவேன், நானும் ஏறி தான் பறிப்பேன்னு. நீங்கள் இதே மாதிரி சக்கையெல்லாம் பறித்து வெட்டின பழக்கம் உண்டா? நீங்கள் இதே மாதிரி கன்னி சக்கை, இது நாங்கள் இப்போ கன்னி சக்கை பறிக்க போகிறோம். முதல் சக்கை நம்ம மிருத்தி வெட்டத்தி எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. பாருங்கள், மேலே வெட்டத்தி எடுத்தாச்சு. இதில் ஒரு சக்கையை தான் இப்போ நம்ம பறிக்க போகிறோம். பழுத்திருக்கு, லேசாக பழுத்திருக்கு, கொஞ்சம் நல்லா பழுக்கலை, லேசாக பழுத்திருக்கு. அந்த சக்கையை தான் பறிக்க போகிறோம். மிருத்திக்கு எட்டலை, இன்னும் ஏறி பறிக்கணும். இப்போ பறித்து போட்டாச்சு. அந்த மிருத்தி தோலை எடுத்துகிட்டு கொண்டு வராங்க. 2 பேருமா சக்கையை எடுத்து சுமந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம இனி அதை வெட்டி பார்க்க போகிறோம். நல்ல மஞ்சையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சொலைங்க, சக்கை ஃபுல்லாக, பலாப்பழம் ஃபுல்லாக சொலை. எல்லாம் தேவைக்கு எடுத்தாச்சு. மிச்சம் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இப்போது தேவைக்கு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு ஊஞ்சால் வேற போட்டு ஒரே என்ஜாய் தான் 2 பேரும். சக்கை சாப்பிட்டு ஊஞ்சால் ஆடுறாங்க நம்ம ஹர்ஷி. உங்களுக்கும் இதே மாதிரி இந்த பலாப்பழம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பலாப்பழம் சாப்பிட்ருக்குன்னா, உங்கள் வீட்டில் இதே மாதிரி பலாமரம் நிற்கிதுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். என்ன பலாப்பழம் நிற்கிது அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.